ஹாய் மக்களே, குட் ஈவினிங். இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன விலாகு தான். ஸோ சென்னையில் இருக்கிற என்னோட கிச்சன் ரூமு தான் நான் வந்து விலாக் எடுத்து போட போகிறேன். வாங்க பார்க்கலாம். எப்பவும் போல் வந்துட்டு பாத்திரம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன எனக்கு தேவையானது, ஏன்னா நான் கொஞ்சம் சிங்கிளாக தானே இருக்கேன், அதனால் சின்னதாக வந்துட்டு பாத்திரம் விளக்குற கூட ஒன்று வாங்கியிருக்கேன். எனக்கு குக் பண்ணிக்கிறதுக்கு ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஃப்ரூட்ஸ், எப்போவுமே நான் ஃப்ரூட்ஸ் அதிகமாக நான் எடுத்துக்கிறதுனால மாதுளம்பழம் செவ்வாழை வச்சுருக்கேன். இது வந்து ஊறுகாய். நட்ஸு ஐட்டம் நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு பாயில் பண்ணி சாப்பிடுவேன் நான். இது ப்ரோட்டீன் அதிகம். இன்னொன்று வந்துட்டு ப்ரெக்னென்சி ஆகணும் பிளான் பண்ணுறாங்கன்னா இது வந்துட்டு நைட்டு ஊற வச்சு மார்னிங் சாப்பிட்டோன்னா போலிக் ஆசிடு நிறையா உள்ளது இது. அதனால் இதுக்கு அவ்வளோ மருத்துவ குணம் உண்டு. ஸோ டயட்டில் எடுத்துக்கலாம். இது வந்து யூஸ்வல் வந்துட்டு ஆலி விதை, அப்புறமா சூரியகாந்தி விதை, இது எடுத்துப்பேன். இது வந்துட்டு எனக்கு வீசிங் இருக்கிறதுனால வந்துட்டு இந்த தூதுவளை, துளசி அந்தமாரி பொடி நான் எடுத்திருக்கேன். அப்புறமா வந்துட்டு அத்திப்பழம், வால்நட்டு, அப்புறமா டேட்ஸ், பெரி டேட்ஸ் எடுத்திருக்கேன் நான். பாதாம், இது வந்துட்டு என் அக்கா வீட்டுக்கு நான் போனப்போ வந்துட்டு வத்தல் போட்டு கொடுத்துருந்தா, அந்த ஜவ்வரிசி அப்பளம், அது நான் எங்கள் அக்கா கொடுத்துக்கிட்டு இருந்தா, அதை எடுத்துகிட்டு வந்தேன். எப்போவுமே ஹாட் வாட்டர் நான் எப்போவுமே ரெகுலராக எடுத்துப்பேன். எனக்கு கொஞ்சம் நார்மல் வாட்டர் சேராது எனக்கு, அதனால் ஹாட் வாட்டர் எப்போவும் யூஸ்வலாக இருக்கிற மாரி. இது வந்து ஸ்டீம் பிடிக்கிறதுக்காக ஆவி பிடிப்புன்னு சொல்லுவோம்ல, அதில் வந்துட்டு இந்த நொச்சி இலை, குப்பைமணி இலை அதில் போட்டுட்டு நான் ஸ்டீம் பிடிப்பேன். தைலம் போட்டும் ஸ்டீம் பிடிப்பேன். இது வந்து ஜூஸர். அப்புறமா குட்டி குட்டியுண்டு எனக்கு என்ன சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். வாட்டர், அப்புறமா எனக்கு குக் பண்ணுறதுக்கு வந்துட்டு பாத்திரங்கள். எனக்கு வந்துட்டு இந்த மண் பானையில் சமைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்துட்டு நான் கலெக்ஷன்ஸ் நிறையா வாங்கி வச்சுருப்பேன். இந்த குட்டி குட்டியுண்டு தயிர் எல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து நான் மோரை அடித்து அந்த குட்டி பானையிலலாம் ஊற்றி வச்சு அது கூலிங் ஆகின பிறப்பு நான் குடிச்சுப்பேன். ஸோ வந்துட்டு என்னோடய பிஸ்னஸ் விசிட்டிங் கார்டு அது. அண்டு கொஞ்சம் இந்த ஆனியனு, டொமேட்டோ அதெல்லாம் வச்சுருப்பேன் நான். உருளைக்கிழங்கு அதெல்லாம் வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்துட்டு மளிகை சாமானை வைக்கிற இது. ரொம்ப வச்சுக்க மாட்டேன், மளிகை சாமானும் கொஞ்சம் கம்மி. இது என்னோடய பூஜை ரூம். போதும்னு நினைக்கிறேன், நான் சிங்கிளாக இருக்கவே இது போதும்னு நினைக்கிறேன். திண்டுக்கல் வந்துட்டு அதுக்குன்னு தனியாக பூஜை ரூம் இருக்குது. நான் வந்துட்டு ஒரு கப்பு பைத்தியங்க. அங்கங்கே ஜெயிச்சு மெடல் வாங்கி கப்பு வாங்கிட்டு வருவாங்க. நான் வந்துட்டு ஜூஸர் கப்பு, டீ கப்பு அந்தமாரி வாங்குறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்தமாரி வாங்கிக்கிட்டு வருவேன். அது வந்துட்டு வாட்டர் பாட்டில் ஒன்று வந்துட்டு ஃப்ளாஸ்க் மாரி, இன்னும் நார்மல் வாட்டர் பாட்டில். அண்டு வந்துட்டு இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, டிஃபன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இந்த வாட்டர் பாட்டில் மட்டும் ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் யூஸ் பண்ணலை. இன்னும் வந்துட்டு கொஞ்சம் இப்போ என் வீட்டில் இருந்துட்டு பாப்பா, அவர் அண்டு எங்கள் அக்கா வீட்டுக்காரங்க யாராச்சும் வந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு குக் பண்ண, சம்டைம் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா சேர்ந்து சமைச்சு சாப்பிடு. எல்லாம் எம்டி பாக்ஸ், ஃபுல்லாக எம்டி பாக்ஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். எல்லாம் இந்த வீட்டுக்கு வாங்கின பொருளோட எம்டி பாக்ஸ். அப்புறம் எனக்கு யூஸ் ஆகிற மாரி ஒரு ஃப்ரிட்ஜு, சாம்சங் தான், 5 ஸ்டார் இருக்க மாரி வாங்கியிருக்கேன் சாம்சங். அப்படியே வந்துட்டு ஒரு வாஷிங் மிஷின் எனக்கு ஓகே. இது நம்ம வந்துட்டு டாப் டோர் எடுத்து அது வந்துட்டு அழுக்கு சரியாக விடலை. ஆனால் எனக்கு இந்த வாஷிங் மிஷின் ரொம்ப நல்லா இருக்குது. அழுக்கு எவ்வளோ இருந்தாலும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி குடிக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த வாஷிங் மிஷின் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் ஒரே கலரில் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எடுத்தேன் நான்.
என்னோடது ரொம்ப சின்ன கிச்சன் தான். சின்ன கிச்சனில் எனக்கு பிடிச்ச மாரி கொஞ்சம் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஹோம் டூர் வந்துட்டு நான் லென்த்து வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். இப்போ ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். இதுதான் என்னோடய கிச்சன் ரூம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.